வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்கள் மாதம் 8000 ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம். தேசிய ஜனதா கூட்டணி எம்பிக்கள் குழு தமிழகம் வந்தடைந்தது. மதுவிலக்கு போதை ஒழிப்பு கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் இயற்றுங்கள். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் மிகவும் முக்கிய வணிக பகுதியாக தியாகராய நகர் திகழ்கிறது. அதன் காரணமாக டி நகரில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனிடையே டி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் 164.92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் டி நகரில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு திட்டத்தில் தமிழ் அறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழுக்கு தொண்டு செய்பவர்களை முதுமை காலத்திலும் வறுமை சேரா வண்ணம் மாதந்தோறும் உதவித்தொகை 8000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2025-2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ் வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கையின் போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றும் அகவை முதிர்ந்த மறுமலர்ச்சிக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தற்பொழுது ஆண்டுதோறும் 100 தமிழறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு 150ஆக உயர்த்தப்படும் என்றும் இதற்கென தொடர் செலவினமாக ரூபாய் 48 லட்சம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவித்திருந்தார். இந்த ஆணையின்படி தமிழ்நாடு அரசு திட்டத்தில் தமிழ் அறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. இதனை இணையதளம் மூலம் தமிழ் அறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் உதவித்தொகை பெற 58 வயதும் ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க ஹேமமாலினி தலைமையில் தேசிய ஜனதா கூட்டணி எம்பிக்கள் குழு கோவை வந்துள்ளது. தவேக தலைவர் விஜய் கரூரில் கடந்த 27ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விசாரணைகளும் நடந்து வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆலோசனையின்படி இந்த சம்பவம் குறித்து நேரில் விசாரிக்க எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை கரூர் சென்று ஆராயவும், இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து விரைவில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குழுவை அவர் அமைத்துள்ளார். இந்த குழுவின் பிரபல நடிகையும் ஹேமமாலினி எம்பி ஒருங்கிணைப்பாளராகவும் எம்பிக்கள் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி, சூர்யா, பிரிஜ்லால், ஸ்ரீகாந்த் ஷிண்டே, அப்ரஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, புட்டா மகேஷ்குமார் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் உள்ளனர். இந்நிலையில் ஹேமமாலினி தலைமையிலான எம்பிக்கள் குழு கோவை விமான நிலையம் வந்தனர். அப்போது கரூரில் ஆய்வு செய்த பின் பாஜக தேசிய தலைவர் நட்டாவிடம் அறிக்கை அளிப்போம் என ஹேமமாலினி எம்பி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அவரை தொடர்ந்து இன்று மாலை வரை கரூரில் இருந்து அனைவரையும் சந்தித்து விசாரணை நடத்த உள்ளதாகவும், உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பங்களை தனித்தனியாக சந்தித்து பேச இருப்பதாகவும் அனுராக் தாக்கூர் எம்பி கூறினார்.
தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாளில் தமிழகத்தில் மதுவிலக்கு, போதை ஒழிப்பு கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் இயற்றுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157ஆம் பிறந்த நாளை ஒட்டி அக்டோபர் 2ஆம் நாள் உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டின் இன்றைய தலையாய பிரச்சினை மது மற்றும் போதை ஒழிப்புத்தான் என்று குறிப்பிட்டுள்ள அவர், மது மற்றும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்காவிட்டால் இன்றைய தலைமுறை மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். மதுவிலக்குதான் மகாத்மாவின் கொள்கை. எனவே இதை கருத்தில் கொண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பாமகவினரும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள மது கடைகளை மூடி மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் 1ஆம் தேதி வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், பலத்த சூறைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர் விடுமுறையை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலாவிற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு இன்று 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதேபோல் சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று 185 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய ஊர்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறையை ஒட்டி தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத 15 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை எழும்பூரில் இருந்து திருவனந்தபுரம், வடக்கு பகுதி மற்றும் மதுரைக்கு முன்பதிவு இல்லாத மெமு விரைவு சிறப்பு ரயில்கள் இன்று இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 86,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை ஏறுமுகத்தில் உள்ள நிலையில் இன்றும் அதிரடியாக அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் அதிகரித்து 10,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 86,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளியின் விலை 161 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,61,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே செருதியூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உரிய முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் 140 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்படாததால் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய கால தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் ஒரு மாதமாக கொள்முதல் நிலையங்களில் காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த செருதியூர் பகுதி விவசாயிகள் செருதியூர் கொள்முதல் நிலையத்தில் தேக்கம் அடைந்துள்ள நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு அனுப்பி வைத்து விவசாயிகளின் நெல்லை தங்கு தடையின்றி கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஏரியில் மண் எடுப்பதால் மழைக்காலங்களில் ஏரி உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்துவிடும் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுராந்தகம் அடுத்த பழவூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள ஏரியின் அருகாமையில் பண்ணை வீடு மற்றும் விவசாய தோட்டம் வைத்துள்ள நபர் ஒருவர் விவசாய நிலத்திற்கு ஏரியில் இருந்து மண் எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் ஏரியில் இருந்து மண் எடுக்க வேண்டாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏரி கரையை விட மேடாக மண் கொட்டி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தற்போது மழைக்காலம் என்பதால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமானால் ஏரி உடைப்பு ஏற்பட்டு மக்கள் வசிக்கும் பகுதியில் தண்ணீர் புகுந்துவிடும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயமும் செய்ய முடியாமல் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மகிஷாசுரமர்தினி அலங்காரம் செய்யப்பட்டது. வேலூர் கோட்டையில் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நவராத்திரி விழாவின் 8ஆம் நாளையொட்டி அம்மனுக்கு மகிஷாசுரமர்தினி அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு குங்கும லட்சார்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதேபோல் சத்துவாச்சாரியில் உள்ள தர்மராஜா கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செல்போன் திருடிய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். ராசிபுரம் அடுத்த குறுக்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் தமிழரசன். இவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இவரின் கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் செல்போன்கள் மற்றும் 6000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றனர். இது தொடர்பாக அளித்த புகாரின் அடிப்படையில் ராசிபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ராசிபுரம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஹரிஹரன், சந்தோஷ், ராக்கி பாஸ்கர் என்பதும் செல்போன் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுக நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியதாக தாவேகா நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக மாணவர் சங்கம் என்ற பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. அதேபோல் வேலூர் மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் விஜய்க்கு எதிராக மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட சிலர் சுவரொட்டி ஒட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தாவேகா நிர்வாகிகள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுவரொட்டி ஒட்டியவர்களுக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து தாவேகா நிர்வாகிகளை போஸ்டர் ஒட்டியவர்கள் மற்றும் திமுகவினர் தாக்கியதாக சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வாணியம்பாடி பேருந்து நிலையம் முன்பு ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப் வாணியம்பாடி தலைவர் வசீம் தலைமையில்
கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் நிர்வாகிகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி திருக்கனூரில் உள்ள மொபைல் சர்வீஸ் சென்டரில் செல்போனை பழுது பார்க்க காலம் தாழ்த்தியதாக கூறி இளைஞர் ஒருவர் கடையின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைக்கிளப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் திருமுருகன். இவர் திருக்கனூர் சரஸ்வதி நகர் செல்லும் சாலையில் செல்போன் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் இவரது கடையில் செல்போனை பழுது நீக்க கொடுத்துள்ளார். இதனிடையே தனது நண்பரை அழைத்து கொண்டு கடைக்கு சென்ற சுரேஷ் செல்போனை கேட்டுள்ளார். அப்போது செல்போன் இன்னும் சரி செய்யப்படவில்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கடையின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக காஷ்மீர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் வசிக்கும் காஷ்மீர் அகதிகளுக்கு பாகிஸ்தான ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 12 இடங்களை ரத்து செய்ய வேண்டும், உணவுப் பொருட்கள் மற்றும் மின்சாரத்திற்கு மானியம் உள்ளிட்ட 38 கோரிக்கைகளை அவாமி செயற்குழு என்ற குடிமக்கள் சமுதாய கூட்டணி முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் தீவிரம் அடைந்ததால் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் செல்போன் மற்றும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 22 பேர் காயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்கள் மாதம் 8000 ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம், தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம். தேசிய ஜனதா கூட்டணி எம்பிக்கள் குழு தமிழகம் வந்தடைந்தது. மதுவிலக்கு, போதை ஒழிப்பு கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் இயற்றுங்கள், அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.